சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th ஹெமிஸ்ட்ரி வேதியலுக்கான அஃபீஷியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேர் புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம உங்களுக்கு தான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஓகே, 15 1 மார்க் ஃபஸ்ட் எடுத்தேன். ஸோ 20 மார்க் எக்ஸாம் எழுத பாருங்க. 15 2 மார்க், 15 1 மார்க், 6 2 மார்க், 6 3 மார்க் அண்டு 5 5 மார்க்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத அப்படியே தெளிவாக கேட்டு படிச்சிங்கன்னா போதும், நல்லபடியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 1 மார்க் ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படியே நீங்கள் இப்போ நல்லா பொறுமையாக பார்க்கணும் ப்ரோ, ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 மார்க் இருந்தாலும் சரி, 2 மார்க் இருந்தாலும் சரி, 3 மார்க் 5 மார்க் எதாக இருந்தாலும் சரி, அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஓகேவா? நான் ரொம்ப நேரம் ஒரே பேஜ் வச்சுருந்தேன்னா டைம் ஆயிரும். ஸோ 1 2 பாருங்கள், 3 4 பாருங்கள், 5 பாருங்கள், 6 7 8 9 10 அடுத்து 11 பாருங்கள், அடுத்து 12 பாருங்கள், 12 13 அடுத்து 14 15 ஸோ 2 மார்க் பாருங்கள். அடுத்து 2 மார்க் ரொம்ப ஈஸி வந்துச்சு. டிஃபைன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரொம்ப ஈஸி. ஈக்குவல் மாடல் அதுவும் ஈஸி. ரைட் த பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் பார்த்தா ஆக்ஷன் ஆஃப் ஹீலியம் கார்பனேட் இதுவும் ஈஸி தான். ஃபஸ்ட்டு 2 ரொம்ப ஈஸி, 18 கொஞ்சம் ஈஸி தான். ஓகேங்களா? 3 ஆச்சா? இன்னும் 3 எழுதுனா போதும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஈஸி, 3 ஈஸி. 4 ஆச்சு, இது 4 ஆச்சு. அப்புறம் வாட் இஸ் ஹோமோஜினியஸ் சீரிஸ், அது ரொம்ப ஈஸிப்பா. 5 ஆச்சு. அப்போ 24 கம்பல்சரி எழுதியாகணும், ஒரு ஆப்ஷன் கிடையாது. 6 அவ்வளோதான். 6 2 மார்க் ஆச்சா அவங்க சொன்ன மாதிரி. ஸோ 2 மார்க் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பப்ளிக்கில் கேட்டாங்கன்னா அசல்ட்டாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். சென்டம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா. அடுத்து 3 மார்க் பக்கம் வரலாம். டிஃபைன் ஆர்பிட்டால் ரொம்ப ஈஸி. 3 மார்க் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட, ரிப்பீட்டடாக கேட்பாங்க இதெல்லாம். அப்புறம் யூஸ் ஆஃப் ஹைட்ரஜனு எல்லாமே ஈஸியாக இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பர். 26 ஈஸி, 28 ஈஸி. கேபி கேசி இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு 3 ஆச்சு ஆல்மோஸ்ட். அதுக்குள்ளே 3 அப்புறமேட்டு ஹேஸ் லா ஃபார் கான்ஸ்டன்ட் ஹீட் 4 ஆச்சு. 33 கம்பல்சரி நீங்கள் எழுதியாகணும், நம்ம எழுதிடுவீங்க. 5 ஆச்சு. மீதிலாம் கொஞ்சம் டஃபாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ அடுத்து 5 மார்க் வந்துடலாம். சிமிலிரிட்டிஸ் பிட்வீன் பெர்லியம் அண்ட் அலுமினியம். ஸோ 34 நீங்கள் பே எழுதிடலாம், பெட்ரு உங்களுக்கு. ஓகேங்களா? 35 பாருங்கள், 35 ஏ தான். ஏல உங்களுக்கு இது ஈஸி, பட் இதுதான் என்னன்னு தெரில. லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, இதுவும் ஈஸி தான்ப்பா. இதை பார்க்க மறந்துட்டேன். இன்டர்னல் எனர்ஜி இதுவும் ஈஸி தான். அடுத்து 36 பாருங்கள். கண்ணை மூடிட்டு பி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? வேன் ஷார்ட் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ஈஸி தான் இது. மேலே எதாவது கேட்டிருக்காங்க. கரெக்ஷன் டைம் ஃபார் வால்யூம் என்ன வேண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இங்கே வேண்டர் ஹார்ட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 37 பாருங்கள். 37 பி எழுதுறது யூ த ஐயூபிசி நேம் ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். பி எழுதுறது பெட்டர், ஐ திங்க் ஸோ. அதுக்கு 3 இதுக்கும் 1 மார்க்கு. இப்போ ரைட்டு பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு வந்து 2 மார்க்கு. அடுத்து கடைசி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 38 how will you prepare benzene from the following? how is acetylene formed? acetylene எதுக்காக ஃபார்ம் ஆகுது எனக்கே தெரியல. ஸோ இதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, நியூ சேனல் குட்டீஸ். ஸோ அதில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாம் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அதில் தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகே மைடியா சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.